அன்பு வணக்கம். ரேவதி, அம்பிகா ஆகியோர் நடித்த காக்கோத்தி அப்படிங்கிற 1988 வெளிவந்த மலையாள படத்தோட கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த சின்ன கிராமத்தில் 2 சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அக்கா வத்சலாவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். தங்கச்சி வாவாச்சிக்கு 3 வயசு இருக்கும். 2 பெண் குழந்தைங்களும் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இல்லாத குழந்தைங்க. அப்பா வீட்டுக்குள்ளே ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவங்க வீட்டு கேட்டில் ஒரு முரடன், பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறான். அவன் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். வத்சலா என்ன பண்ணுறா, அந்த 10 வயசு பொண்ணு உள்ளே போய் தண்ணி எடுக்க போகிறா. தன்னுடைய தங்கச்சியான 3 வயசு அந்த பெண் குழந்தை வாவாச்சியை அங்கேயே தோட்டத்திலேயே விட்டுட்டு உட்கார வச்சுட்டு இவ போகிறா. அப்படி போய் உள்ளே தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே வந்தபோது பார்த்தா அந்த 3 வயசு பெண் குழந்தை வாவாச்சியையும் காணலை, அந்த முரடனையும் காணலை. அந்த முரடன் அந்த வாவாச்சி அப்படிங்கிற 3 வயது பெண் குழந்தைய திருடிக்கிட்டு ஓடி போயிட்டான். குழந்தை வாவாச்சியை தேடி அவளுடைய அக்கா வத்சலாவும் அவங்களுடைய அப்பாவும் ஊரெல்லாம் தேடி பார்க்குறாங்க. போலீஸ்லையும் சொல்கிறாங்க. எதுவுமே பலன் கொடுக்கல. குழந்தைய கண்டே பிடிக்க முடியல. ரொம்பவே வருத்தத்தில் வேதனையிலே அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே திருடிக்கிட்டு போனான் இல்லையா அந்த முரடன், அந்த குழந்தை வாவாச்சியை, அந்த குழந்தைக்கு பேரை கூட சொல்ல தெரியல. ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தது. அந்த குழந்தைய அடித்து மிரட்டி உருட்டி கயிறு மேலே நடக்கிறது, கம்பி மேலே நடக்கிறது, கொம்பு மேலே அந்த குழந்தைய வெயிலில் படுக்க வச்சு அந்த குரளி வித்தை காட்டுறது, அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறான், பிச்சை எடுக்கிறான். இதை அங்கே ஜிப்சியாக திரிஞ்சிக்கிட்டு இருக்க கணேசன் அப்படிங்கிற ஒரு வயதானவர் பார்க்குறாரு. அதனால் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, இந்த முரடன் நல்லா குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாவாச்சிங்கிற அந்த 3 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்துடுறாரு. அந்த நாடோடிகள் கூட சேர்ந்து ஜிப்சியாக அந்த குழந்தைய ஊர் ஊராக திரிஞ்சு வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு லக்ஷ்மி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த குழந்தை படிக்கலை, ஆனால் ரொம்ப அழகாக அறிவாக இருக்குது. நல்லா பாட்டு பாடுது, ஹார்மோனியம் வாசிக்குது, டான்ஸ் ஆடுது. இந்த தருணத்தில் இங்கே ஊரில் வத்சலா வருஷம் தன்னுடைய தங்கச்சி வாவாச்சியுடைய பர்த்டே அன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் செய்கிறது. எங்கிருந்தாலும் வாவாச்சி நல்லா சந்தோஷமாக பத்திரமா இருக்கணும், யார்கிட்டையாவது அவள் நல்லபடியாக நல்லவர்கள் கையில் அகப்பட்டு அந்த குழந்தை வளர்ந்து வந்திருக்கணும் அப்படின்னு வத்சலா தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கா, கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. வத்சலா இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவள் டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வயதான அப்பாவையும் கவனித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பள்ளியில் முரளி அப்படிங்கிற ஒரு 10 வயது மாணவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றவர்களோடு அந்த மாணவன் சரியாக பழகாமல் ஏதோ ஒரு சோகமாக இருந்துக்கிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா, அந்த பையன் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வரான். அவனுடைய பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த பையனை சரியாகவே கவனிக்க மாட்டாங்க. தொடர்ந்து இந்த பையனை வேலை வாங்குவாங்க. இந்த பையனை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக இந்த பையனுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. வீட்டுக்கு போனாலே அவனுக்கு அடி உதை தான். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் அவங்க அம்மாவையே கல்லெடுத்து அடிச்சுட்டு வீட்டை விட்டு இந்த முரளி அப்படிங்கிற பையன் ஓடி வந்துடுறான். இந்த சிறுவன் முரளி என்ன பண்ணுறான், அப்படியே நடந்து போய் அந்த கல் கோவிலுக்கு பின்னாடி அந்த சத்தம், பாடல் சத்தம் கேட்டு வர திசை பக்கமாக போகும்போது அங்கே ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருக்கா. அவள் வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே ஒரு ஹார்மோனிய பொட்டியை வச்சு பாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் லக்ஷ்மி. அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். உன் பாட்டு நல்லா இருக்கு, நீ என்ன காக்கோத்தியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த பாட்டி கதை சொல்லும்போது காக்கோத்தி அப்படிங்கிற வனதேவதை கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க, கழுத்து நிறைய மணி மாலைகளை போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த பாட்டி கதை சொல்லியதை அவன் கேட்டிருந்தான். நீ என்ன திருட வந்தியா அப்படின்னு அந்த பொண்ணும் அங்கே இருக்கிற மற்ற ஜிப்சிகளும் கேட்கும்போது, இல்லை எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை, நான் வேணா அவங்க கூடவே இருந்துக்கவா அப்படின்னு இந்த சிறுவன் முரளி அவங்கக்கிட்ட கேட்குறான். உடனே அவங்களுக்கு பாவமாக இருக்குது. ஆனால் இந்த பையன் பொய் தான் சொல்லியிருக்கான். அம்மாவும் அப்பாவும் அடிக்கிறாங்க, அடி தாள மாட்டாமல் இவங்க கூடவாவது இருந்துடலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டான் போல். அப்போ என்ன ஆகுது, காக்கோத்தியை அக்கா மாதிரி அவன் நினச்சிட்டான். இவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், காக்கோத்திக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அவளுடைய உண்மையான பேர் லக்ஷ்மி அப்படின்னு அந்த ஜிப்சி கூட்டத்தில் கூப்பிடுறாங்க இல்லையா, ஆனால் இவன் காக்கோத்தின்னு கூப்பிட்றான்.
இப்போ இவங்க 2 பேரும் அக்கா தம்பி போல் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற வச்சலா டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னுடைய மாணவன் வந்து நீண்ட நாட்களாக பள்ளிக்கு வராததுனால அவனுடைய வீட்டுக்கு போய் அவன் அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் எங்கே போனானே தெரியல, என்னையே கல்லால் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான், அவனுக்கு படிப்பு மட்டும்தான் ஒரு கேடா, அவன் திருப்பி வந்தாலுமே நாங்கள் அவனை சேர்த்துக்க போகிறதில்ல, அவனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, சாப்பாடு தான் மிச்சம், எனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்கள பார்க்குறதுக்கே என்னால் முடியல, வறுமை எங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய பாட்டை பாடுறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே வந்து வச்சலா டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த ஜிப்சி கூட்டத்துக்கிட்ட வந்து சிறுவன் முரளியை வந்து கூப்பிடுறாங்க. டேய் வாடா, ஸ்கூலுக்கு வரணும், நீ வந்து படிக்கணும், இந்த மாதிரி உன் படிப்பு பாதியிலே நின்றுடக்கூடாது, உன் எதிர்காலம் வீணாகிடும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு லக்ஷ்மி என்ன பண்ணுறா, கூட இருந்தவ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. வச்சலா டீச்சர் என்ன பண்ணாங்க, முரளிக்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் கூட அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு, அவங்களுடைய வீட்டுக்கு. அப்படி வந்து இந்த லக்ஷ்மியும் அவளுடைய அப்பாவும் முரளி சிறுவனை தேடிக்கிட்டு ஊருக்குள்ளே போகும்போது இந்த சிறுமி லக்ஷ்மி வாவாச்சியாக இருந்தபோது அங்கேருந்து திருடிக்கிட்டு வந்தான் இல்லையா 3 வயசு குழந்தைய, அந்த ஒரு முரடன் வந்து பார்த்துடுறான். இந்த பொண்ணு வளர்ந்துருந்து அடையாளம் தெரியாமல் அழகாக வளர்ந்துருந்தாலும் அந்த வயதான பெரியவர் கணேசன் அப்படியே இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். ஓ, என்கிட்டேருந்து திருடிக்கிட்டு போன பொண்ணு இப்போ நல்லா வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிக்க ஓடி வரான். அந்த வயதான முதியவர் கணேசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் கைக்கு கிடைச்ச ஒரு அரிவாள் போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த முரடனுடைய காலில் ஒரு அடி கொடுக்குறாரு. அந்த காலில் பலமான அடிப்பட்ட உடனே அவன் வலியில் துடித்து அங்கேயே உட்காந்துடுறான். லக்ஷ்மி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிகப்பாக இருந்தாலுமே அந்த ஜிப்சி கூட்டத்தில் இந்த அழகான பெண்ணை யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவாங்களோ, அந்த முரடன் கடத்திக்கிட்டு போயிடுவானோ, இந்த பெண்கிட்ட யாராவது தவறாக நடந்துக்குவாங்களோ அப்படின்னு அவளுக்கு தினமுமே கருப்பை பூசி அவளை வெளியில் அனுப்புவாங்க. தன்னுடைய தோழி லக்ஷ்மி கேட்டுக்கொண்டதுக்காக முரளி என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் அந்த ஜிப்சி கூட்டத்து கூட நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். அதே நேரத்தில் போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஜிப்சி கூட்டத்தின் மீது பொய் கேஸ் ஒன்று போட்டு அவங்கள எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம முரளி வந்து லக்ஷ்மியை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். 2 பேரும் ஒளிஞ்சு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இரவு நேரமாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் லக்ஷ்மி என்ன பண்ணுறா, முரளி கூடவே வரா. சிறுவன் முரளியை நம்பி அவள் வந்திருந்தா. வச்சலா டீச்சருடைய வீட்டுக்கு அந்த முரளி நம்ம லக்ஷ்மியை அழைச்சிக்கிட்டு வரான். லக்ஷ்மி அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த கேட்டு, அங்கே இருந்த தோட்டம், வீடு, அங்கே உள்ளே இருந்த வச்சலா டீச்சர், அவங்களுடைய அப்பா, இவங்களை எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே சரக்குன்னு ஷாக் அடிச்சா போல தன்னுடைய பழைய நினைவுகள் வந்துடுச்சு அவளுக்கு. அங்கே மாட்டி இருந்த அவளுடைய 3 வயது சின்ன வயது ஃபோட்டோ இருந்தது. அதை பார்த்த உடனே அவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. துயரம் தாழ முடியாத லக்ஷ்மி என்ன பண்ணுறா, அங்கேருந்து ஓடி வந்துட்டா. ஓடி வந்து மரங்களுக்கிடையில் இருட்டில் நின்னவாறு அழுதுகிட்டே இருக்கா. அங்கே உள்ளே போன முரளி வந்து டீச்சர்கிட்ட தன்னுடைய தோழியை பற்றி சொல்கிறான். என்னுடைய தோழியையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, வரட்டும், அவங்களுக்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு முரளிக்கிட்ட சொல்கிறாங்க வச்சலா டீச்சர். இப்போ இவ தனியாக நின்றுக்கிட்டு இருந்தபோது அந்த முரடன் இவளை தேடி வந்துட்டான். அவன் வந்தவன் இந்த பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு போக பார்க்குறான். இவகிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செய்கிறான். அவங்கிட்ட மிகவே போராடிய லக்ஷ்மி என்ன பண்ணுறா, கடைசியில் அங்கே இருந்த பெரிய கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய தாவணியில் போட்டு மூட்டையாக கட்டி லக்ஷ்மி ஆவேசத்தில் அந்த முரடனை பயங்கரமாக அடிச்சிடுறா. முரடன் இறந்தே போயிட்டான். இப்போ முரளி என்ன பண்ணுறான், வச்சலா டீச்சரையும் அவங்களுடைய அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு நம்ம லக்ஷ்மியை தேடிக்கிட்டு வரான். வந்தவன் இருட்டில் லக்ஷ்மி வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த முரடனை கொலை செஞ்சு இருந்ததை எல்லாருமே பார்க்குறாங்க. வச்சலா டீச்சருக்கு அந்த முரடனை பார்த்த உடனே ஞாபகம் வந்துடுது. நம்முடைய தங்கச்சி வாவாச்சு இவன் கூட தானே இருந்திருக்கணும் அப்படின்னு தேடும்போது மறைஞ்சிருந்து அந்த லக்ஷ்மி அழுதுகிட்டு இருக்கா. லக்ஷ்மியை பார்த்த உடனே தன்னுடைய தங்கச்சி தான் இவ அப்படின்னு தெரிஞ்சிடுது. அந்த முரடனை நம்ம தங்கச்சி தான் கொலை செஞ்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னும் எல்லாமே புரிஞ்சிடுது. வச்சலா டீச்சர் லக்ஷ்மியை வாரி அணைச்சிக்கிறாங்க. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன்,
இனி உனக்கு துன்பமே கிடையாது, உன்னை எல்லா வித ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற இந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு அவங்க லக்ஷ்மியை வாரி அணைச்சிக்கிறாங்க. ரொம்பவே நிம்மதியாக லக்ஷ்மி கண்ணீரோடு அவங்கள அணைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. இப்படியா அந்த கதை முடியுது. நன்றி.